என் ரவுடி தொழிலை நான் விட்டாச்சு. ரவுடி தொழில் ஒரு நல்ல கௌரவமான கம்பீரமான தொழில் தானே. எங்க கம்பெனிக்கு சொந்தமான இடத்துல சில பேர் அத்துமீறி குடிசை போட்டிருக்காங்க. அத காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா இவரு ரொம்ப தான் பிகு பண்றாரு. நான் இழக்க ஆரம்பிச்ச வாழ்க்கை திரும்ப என் கைக்கு வருமா இல்ல என் கைக்கு திரும்பாமலே போயிடுமான்னு ரொம்ப கலவரமா இருக்கு. சார், மே கம் இன் சார்? வாமா. சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். என்ன ஸ்வீட் கொடுக்குற? உன் பிறந்த நாளா? இல்ல சார், இன்னைக்கு சிறந்த நாள். இந்தாங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க. என்னம்மா இது? நம்ம கம்பெனிக்கு சொந்தமான இடம் நம்ம கம்பெனிக்கு சொந்தமா வந்துருச்சு சார். இது பாருங்க சார். என் புருஷன் அந்த இடத்த சுத்தமா காலி பண்ணிட்டாரு. இதுக்கு மேல நாங்க எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம்னு அங்க இருந்தவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நம்ம கம்பெனி இடத்துல இருந்த பிரச்சனைய என் ஹஸ்பண்ட் கிளியர் பண்ணிட்டாரு. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கடா. நானே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல மால் கட்ட நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்ல. நாளைக்கே கூட நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த வேலையை ஆரம்பிக்க போறது நான் இல்லம்மா, நீதான். ஆமாம்மா, இந்த மால் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்றதும் எப்படி கட்டணும்னு டைரக்ட் பண்றதும் என்ன விலைக்கு விற்கலாங்கிறத டிசைட் பண்றதும் அத்தனையும் நான் இல்லம்மா, நீதான். இடத்தை காலி பண்ணா உன் பலத்தை கூட்டி காட்டுறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். இந்த ப்ராஜெக்டோட டிசைனர், சூப்பர்வைசர், செல்லர் எல்லாமே நீதாம்மா. ஆல் தி பெஸ்ட். கை குடுமா, கை குடு, குடுமா. மணி எங்க இருக்க? ஓ, என்னால இத நம்பவே முடியல. நம்பு. வேணும்னா இன்னைக்கு உன் பேர்ல பவராப்பட்டான்னு எழுதி கொடுத்துறேன். ஆமாம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நீ வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு வா. நம்ம கம்பெனி லாயரை பார்த்துட்டு வந்துருவோம். எதுக்கு சார் இவ்வளவு அவசரமா? நோ நோ நோ, நன்றே செய் அதிலும் அன்றே செய்ன்னு நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க சொல்லியிருக்காங்கம்மா. நீ போய் ரெடி ஆயிட்டு வாம்மா. நம்ம ஈசிஆர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? நம்ம லாயர் கெஸ்ட் ஹவுஸ் ஈசிஆர்ல தாம்மா இருக்கு. பாவம், அவருக்கு உடம்பு முடியாம இருக்கான். அதனால அவரால் வர முடியாதான். நாம போய் பார்த்துட்டு வந்தா போச்சு. நீ போமா, நான் போன் பண்ணி விவரத்தை சொல்லி டைப் பண்ண சொல்றேன். ஒரு கையெழுத்து போட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். காயத்ரி அம்மாடி, ஒரு நிமிஷம். அம்மாடி, நாம வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். எதுக்கும் வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிடு, அவங்க பயந்துட போறாங்க. என்ன? சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். என்னம்மா நீ யாரோ நாலாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி சொல்ற? நான் உனக்குள்ள ஒருத்தம்மா. உனக்கு என்னெல்லாம் நான் பண்ணோன்னு எனக்கு தெரியுமா. நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ போமா. சார், சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நான் பாக்குறதெல்லாம் நிஜமா? அட்வான்ஸ் கேட்டாலே தரமாட்டீங்க. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தடவரால் நீங்க. இவ்வளவு பெரிய பொறுப்பையெல்லாம் காயத்ரிக்கு வாரி வழங்குறீங்களே சார். நாளை பின்ன அவ உங்களை நட்டாத்துல நடுத்தருவுல நிறுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? சில பொண்ணுங்களை பலத்தை காட்டி தான் அனுபவிக்க முடியும். சில பெண்களை பணத்தை காட்டி தான் மயக்க முடியும். ஆனா இந்த காயத்ரி ரெண்டுத்துக்குமே அப்பாற்பட்டவ. சென்டிமெண்ட்டை வச்சுதான் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். அப்படி அவளை மயக்கினாதான் நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவா. அதுக்காக பவராப்பட்டணி கொடுக்க கூடாதா? இல்ல, வக்கீல வச்சு கையெழுத்து வாங்குறது 5 நிமிஷம் வேலைதான். ஆனா
அதுக்கு பின்னாடிதான் எனக்கு பெரிய வேலை. ஆ, ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? போடா அறிவு கட்டவனே. எனக்கு நீ வேணும்னு காயத்ரி கிட்ட முதல்ல கெஞ்சுவேன். அதுக்கு அவ மசிஞ்சு வந்துட்டா எனக்கும் கஷ்டம் இல்லை, அவளுக்கும் நஷ்டம் இல்லை. ஆஹா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, மானத்தை காப்பாத்திக்க மரணம் வரைக்கும் போவேன்னு மங்கம்மா சபதம் போட்டான்னு வச்சுக்க. டபுக்கு அம்மா தாயே, நான் இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சுமா பொத்து நான் காலில் விழுந்துருவேன். எப்படி அவளை நல்லா நம்ப வச்சு அவ குடிக்கிற காப்பிலையோ இல்ல பால்லையோ மயக்க மருந்து அப்படி போட்டு கெஜாவுடைய ஃபார்முலாலேயே அவளை கெடுத்துருவேன். எப்படி அதுக்கப்புறம் அவன் கதர்னா என்ன, கண்ணீர் விட்டான்னா ஐ டோன்ட் கேர், என்ன நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். இந்த ஒரு தடவை தொட்டதை வச்சு ஒவ்வொரு தடவையும் தொட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படி நம்ம பிளான்? போலீஸுக்கு போனா என்ன பண்ணுவீங்களா? முன்னா அதுக்காக தானே தனியா செலவு பண்ண 10 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லவனுக்கு தாண்டா ஒரே வழி. என்ன மாதிரி நானே எங்கிட்ட உனக்கு 4 பக்கம் வழி இருக்குடா. முதல்ல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனை போட்டு ரூமை கிளீன் பண்ண சொல்லு, ரூமை ஃபுல் ஏசில வைக்க சொல்லு. ஓகே வா. உன் உள்ளம் உள்ளது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன? ஆக மணிமா காயத்ரி இன்னைக்கு 2வது தடவை கெடுக்கப்பட போறாளா? அம்மா, இன்னையில இருந்து என் வாழ்க்கையோட கலரே மாற போகுது. நாளையில இருந்து நானும் இந்த சமுதாயத்துல கௌரவமா வலம் வர போறேம்மா. புறப்படுறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. நான் ராத்திரி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க பயப்படாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துருவேன். என்னம்மா, வேற எங்கயாவது வெளியில போறியா? ஆமாக்கா, எங்க கம்பெனியோட லாயரை பார்க்க நானும் எங்க எம்டியும் ஈசிஆர் ரோட் வரைக்கும் போறோம். சரி. எங்க கம்பெனி எம்டி எனக்கு கூடுதல் பொறுப்பு தர போறாரு. புதுசா கட்ட போற பில்டிங்க நான் ஏன் பொறுப்புல எடுத்துதான் கட்ட போறேன். இத மட்டும் நான் நல்ல விதமா கட்டி முடிச்சிட்டா என் பதவி, சம்பளம் எல்லாமே மாறும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னமோமா, உனக்கு நல்லது நடந்தா சரி. எனக்கு நடக்க போற நல்லதுக்கு மூல காரணமே நீங்க தானே. நீங்க சொல்லி உங்க தம்பி அந்த இடத்தை காலி பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா இந்த புது பொறுப்பு எனக்கு வந்திருக்குமா? அது அவன் கடமைம்மா. நீ என் தம்பிக்கு வாழ்க்கையை பிச்சையா போடலன்னா இந்நேரம் என் தம்பி ஜெயில இருந்திருப்பானேமா. வேணாண்டா, இந்த ரவுடி தொழில விட்டு தொலைன்னு பல தடவை கத்தி இருக்கேன், கதறி இருக்கேன். ஒரு நாள் கூட கேட்டதே இல்லம்மா. இப்பதாமா அவன் நல்ல விதமா திருந்தி வந்திருக்கான். காயத்ரிமா, அது காரணம் நீதானம்மா. நீ மட்டும் அவன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் அவன் பழைய பொறிக்கா சுத்திட்டு இருந்திருப்பான். ராஜா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் ராஜா. ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? என்ன போய் எப்படி கும்பிட்டுக்கிட்டு? தெய்வத்தை மட்டும் இல்லம்மா, தெய்வமா தெரியறவங்கள கூட கும்பிடலாம். இந்த பாரு, நான் நிறைஞ்ச மனசோட சொல்றேன், நீ நல்லா இருப்ப. இதை விட பெரிய பெரிய பதவி எல்லாம் உன்னை தேடி வரும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சரிக்கா, பேசிக்கிட்டே இருந்தா டைம் ஆயிடும். எம்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் புறப்படுறேன். சரி. பத்திரம் பத்திரம் போயிட்டோம். என்னம்மா, என்னாச்சுமா? என்ன இது இப்படி அவசகுண மாதிரி கால் தடுக்குது? எனக்கு என்னமோ தப்பா தோணுதுமா. நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. எனக்கு என்னமோ தப்பா தோணுதுமா. நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இருமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் அவசரமா போகணும். இந்த பாரு காயத்ரி, இந்த மாதிரி கால் தடுக்கிறத அலட்சியமா நம்ம விட்டுட கூடாது. கடவுள் நமக்கு எதையோ காட்டுறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் கடவுள் ஒண்ணும் காட்டல, என்னோட கவனக்குறைவு அதான் இப்படி கால் தடுக்கி இருக்கு. உங்க பேச்ச கேட்டு நான் போகாம இருந்தாதான் எல்லாம் தப்பா போகும். எங்க அம்மா தெய்வமா இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாத்துவாங்க. நீங்க பயப்படாதீங்க. இல்லம்மா,
எனக்கு என்னமோ தயக்கமாவே இருக்கு. எனக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க, நான் போறேன். பாத்தியா பாத்தியா, நீ போறேன்னு திரும்பவும் அவசகுணமாவே சொல்றியே. ஐயோ அக்கா, வார்த்தையில தப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கைய வாழவே முடியாது. நான் போயிட்டு வரேன். சரி, வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. தாயே, என் பிள்ளைக்கு எந்த கெடுதலும் வராம பாத்துக்கோ. வர ஆடி பொறுத்துக்கு உன் கோயிலுக்கு வந்து நான் அங்க பிரதர்ஷனம் பண்றேன். ஆமாம்மா, நானும் சேர்ந்து பண்றேன். மே கமின் சார்? வாமா காயத்ரி. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேனா சார்? போலாமா? ஓ, நீ ரெடி ஆயிட்டியா? ஓ, ஐம் சாரி. நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, கீழே கார் பார்க்கிங் வெயிட் பண்றியா? நான் வந்துடுறேன். ஓகே சார், வெயிட் பண்றேன். கட்டழகானோதர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, இன்ப சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுத்துதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஓய், சார், நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். நீங்க சொன்ன காயத்ரி பேருக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கு. ஆனா அந்த பொண்ணு வில்லங்கது பண்ணிராத. பிரச்சனை எல்லாம் பண்ணாது. பண்ணணும்னு நான் தான் பிரச்சனையை பண்ணணும். அது புரியுது சார். இது வழக்கத்தை விட பெரிய ரிஸ்காவில் இருக்கு. வழக்கமா 50,000 லட்சத்தோட முடிச்சிருவீங்க. இது பல கோடியை தாண்டுதே. வழக்கமா வந்துட்டு போனதெல்லாம் வம்புத்தேன் வக்கீல் சார். ஆனா இப்ப வந்திருக்கிறது கொம்புத்தேன் வக்கீல் சார். மர இதெல்லாம் ஏறிதானே ஆகணும். நம்பிக்கை இல்லைல்ல? என்னவோ வர சொல்றேன் பாருங்க, என் டைட்டானிக் கப்பலை ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன். சார், ஏமா கொஞ்சம் உள்ள வாமா. இது வரேன் சார். தேங்க்யூ. வக்கீல் சார், என் பாலிசியே வேற. எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக எனக்கு 7.5 பிடிச்சாலும் சரி, நான் ஓகேங்கிற ஜாதி தான். பணத்தை சேர்க்கிறவன் புத்திசாலி இல்லை, அதை பர்ஃபெக்டா செலவு பண்றவன் தான் மகா புத்திசாலி. வாமா. என்ன வக்கீல் சார், என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? இதுதான் நான் சொன்ன காயத்ரி. வணக்கம் சார். வணக்கம். இந்த பொண்ணை நம்பி பவரா பட்டாணி கொடுக்கலாம் இல்ல? தாராளமா கொடுக்கலாம். இவங்க ஒருத்துள்ளவங்க தான். நேரம் நல்லா இருக்கு, சைன் பண்றீங்களா? சார், நான் டைப் பண்ணதை மட்டும் நம்பாதீங்க சார். நீங்க ஒரு வட்டம் படிச்சு பாருங்க. எனக்கு காயத்ரி மேல நம்பிக்கை இருக்கு. நான் டைப் பண்ணதை மட்டும் நம்பாதீங்க சார். நீங்க ஒரு வட்டம் படிச்சு பாருங்க. எனக்கு காயத்ரி மேல நம்பிக்கை இருக்கு. நான் வேணா காயத்ரி ஏமாத்தோனே தவிர காயத்ரி ஒரு காலம் என்னை ஏமாத்த மாட்டா. இல்லையாம்மா? ஆமா சார். சைன் பண்ணலாமா சார்? போடலாம் சார். போதும் சார். இதுக்கு மேல காயத்ரி தான் சைன் பண்ணணும். ஓ சரி.
நான் கையெழுத்து வாங்கி வைக்கிறேன். ஆமா, நீங்க ஏதோ உங்க ஃபேமிலி டாக்டரை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல சார்? அதான் நான் ஃபோன் பண்ணும்போது ஏதோ அர்ஜென்ட்டா டாக்டர் கிட்ட போறேன், கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஓ ஆமாமா சார். போகணும் சார், போகணும். அது நீங்க வாங்கி வச்சிருங்க. ஓகே, நான் புறப்படுறேன். ஓகே, வரேன் சார். வாங்க. இந்தாம்மா படிச்சு பாருமா, நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்கான்னு பாரு. சார், என்னை நம்பி பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க சார். இதை நீ செய்வேங்கிற நம்பிக்கையில் தான்மா. உங்க எதிர்பார்ப்பை என்னால ஈடுகட்ட முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். உன்னால முடியலன்னா வேற யாராலமா முடியும்? ஒரு பெரிய ப்ராஜெக்ட நான் தனியா நின்னு ஜெயிச்சு காட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் வெறி சார். நானும் ரொம்ப வெறியாதாமா இருக்கேன். கரெக்டா தான் சேர்ந்திருக்கோம். நிச்சயம் நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் சார். இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல சார். சார், ரொம்ப தேங்க்ஸ். அத நான் கேட்க தானே போறேன். இத நான் உனக்கு எதுக்காக பண்றேன், எதுக்கு பண்றேங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்றேன். எனக்கு சார், சார், என்ன சார் ஆச்சு? சார், 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 என்ன சார் ஆச்சு? சார், நெஞ்சு வலிக்குது. சார், சார், ஐயோ, சார், சார், யாராவது வாங்க. ஐயோ, யாராவது வாங்க. சார், டாக்டர், டாக்டர். சார், சார், சார். கடவுளே, அவர் எப்படியாவது காப்பாத்த. மேடம், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அட்மிட் பண்ணது நீங்க தானே? ஆமா டாக்டர். இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு டாக்டர்? அவருக்கு ஒன்றும் ஆகல இல்ல? அதுக்காக தான் சைன் கேட்டேன் மேடம். அவர் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஏதாவது ஆச்சுன்னா எங்க ஆஸ்பத்திரி பொறுப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக தான் சைன் கேட்கிறேன். டாக்டர், பயப்படாதீங்கம்மா, ஒரு சேஃப்டிக்காக தான் கேட்கிறேன். கைது போடுமா. ஆமா, யார் அவரு? உங்க அப்பாவா? நீங்க அவர் மகளா? என்னம்மா? ஆமா, ஆமா டாக்டர். அவரு எங்க அப்பா தான். நான் அவர் பொண்ணுதான். ஆமா டாக்டர், நான் அவர் பொண்ணுதான். அழாதீங்கம்மா, கண்டிப்பா அவரை காப்பாத்திடலாம். அவருக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுளை வேண்டிக்கோங்க. எங்க அப்பாவை பிரிச்ச மாதிரி இந்த அப்பாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என்ன பெத்த பொண்ணா நினைச்சு பெரிய பொறுப்பை கொடுக்க இருந்தாரு. அந்த நல்ல மனசுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடாத.
எனக்கு யார் நல்லது பண்ண நினைச்சாலும் உனக்கு பிடிக்காதா? நீயும் எனக்கு நல்லது பண்ண மாட்டேங்கிற. யாராவது எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் நீ விட மாட்டேங்கிற. இது என்ன வகையில நியாயம்? எனக்கு வேணும், அவர் உயிரோட எனக்கு வேணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் செத்துருவேன். ஆமா, நான் செத்துருவேன். ஒழுங்கா அவரை பொழைக்க வச்சிரு. எப்படியாவது அவரை காப்பாத்திடு. எனக்கு அவர் வேணும், எனக்கு அவர் வேணும், எனக்கு அவர் வேணும். அப்பா எனக்கு வேணும்.